Dear teachers, welcome to JS in English Learning. We are with Ben Johnson's play, The Alchemist, and we are with the description of the plot. What is the plot of The Alchemist? அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஆல்கமிஸ்ட்னா யாருன்னு பார்த்துட்டோம். What is the practice of alchemy அப்படின்னு பார்த்துட்டோம். The practice of turning base metal into gold. That practice is called alchemy. அந்த மாதிரி சாத்தியம் இல்லையா அப்படின்னா ஒரு சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை செய்யக்கூடிய நபர்களை பற்றியதான கதை தான் இந்த ஆல்கெமிஸ்ட். இப்ப இந்த ஆல்கெமிஸ்ட்ல நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிட்டோம். லவ் இட் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் என்ன இருந்தாரு, அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, ஹி லிவ்ட் இன் அ ஹவுஸ் நேம்டு பிளாக் ஃப்ரையர்ஸ், லண்டன்ல இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, இந்த சிட்டியில தெர் வாஸ் an outbreak of plague. அதனால என்ன பண்ணாரு, இந்த சிட்டியில இருக்கிறது ஆபத்து, நம்ம கிராமத்துக்கு ஓடி போகலாம். நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணோம் கோவிட் டைம்ல. சிட்டியில இருந்தா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கிராமப்புறங்களை தேடி ஓடினார்கள். அந்த மாதிரி இவரு என்ன பண்றாரு, he went to the hop yards in London. What is hop yard in London? Hop yard அப்படின்னா it is a kind of perennial plant which grows up in hop fields. அதை ஹாப் கார்டன் சொல்லுவாங்க. சதர்ன் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இவர் ஓடி போகிறார். அப்ப ஓடி போகும்போது வீட்டை யார் கையில ஒப்படைச்சாரு அப்படின்னா, தன்னுடைய பட்லர். Who is a butler? Jeremy. Yes, again. Jeremy is a butler. What is the name of, what is the work of a butler? Housekeeping. Housekeeping. Okay. So housekeeping in charge கிட்ட வீட்டை விட்டுட்டு அவரு கிளம்புறாரு. ஆனா ஹவுஸ் கீப்பர் appears to be a very honest man, but he is the most dishonest man. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, he is into fraudulent activity. He takes the name of a certain Captain Face, and then he befriends a supposed alchemist, and the name of the supposed alchemist is Subtle. And ரெண்டு பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட் யாரு? Doll common. A doll who is common. Doll, D-O-L. அது பன்னான் வேர்ட். டோல், D-O-L-E ஒன்று இருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டுல ஒரு கான்செப்ட் இருக்கு. that which is given freely, மணி அப்படிம்பாங்க. இப்ப நமக்குமே பட்டதாரிகளுக்கு 500 ரூபாய்னு ஒரு டைம் பேசிக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. ஐ எம் நாட் ஃபாலோயிங் தட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா this woman is very free to move about. In order to make money, she will befriend anybody. Appa, she is the friend of Jeremy, and she is also a friend of Subtle, and by profession she is a prostitute. All the three people come together and they plan for something big. பெருசா ஒரு என்ன பண்ணலாம், ஒரு fraudulent activity பண்ணி நிறைய சம்பாரிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. Now there is an argument with which the play begins. என்ன argument அப்படின்னா, who is very important for the business? We have started a business. இந்த பிசினஸ்க்கு யாரு ரொம்ப முக்கியம், சட்டிலா ஃபேஸா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கிட்ட குவாரல் நடக்கிறது. அந்த குவாரலை யாரு வந்து சப்சைட் பண்ணா, who brought down the quarrel அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Doll common who brings down the quarrel, and both the men they shake hands, and then we have the entry of the first girl. Who is the first girl? Make a note of this. Baper, the legal clerk, he is the first girl of the day. இவன் தான் ஃபர்ஸ்டா மாட்டிக்கிறான். And when Baper comes, Face takes the role of Captain Face and Subtle plays the role of the doctor. இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஸ்டினா கேட்பாங்க. When the first girl appears, Face takes the role of Bash. Face என்ன பண்றாரு, he pretends as if he is a captain by name Captain Face, and Subtle pretends to be a doctor. And அவன் என்ன ரிக்வெஸ்ட் கேட்கிறான் பாருங்க. This is a request made. What is the request? The request for a gambling fly. எதுக்கு அப்படின்னா, he wants to make a lot of money to predict what is going to happen in gambling and in his profession also.
ஏ அப்ப சட்டில் என்ன பண்றாருன்னா என்ன சொல்றாருன்னா I am a very close relative of the Queen of Fairies. I shall talk to the Queen of Fairies and I will get you the gambling flying. And then he is sent out to get a clean shirt and to wash himself before the rituals. அதுக்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்கு சார். அந்த ரிச்சுவலுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், நல்லா குளிச்சுட்டு நல்ல கிளீனான ஷர்ட் வேர் பண்ணிட்டு வரணும். This is the information given to the first girl. As this man moves out, the second girl appears. Who is the second victim? Girl nu sollalam, victim nu sollalam. Girl refers to gullible. Gullible. Gullibility. Gullibility na one who can yield, one who can be overpowered very easily. Okay? பேச்சு கொடுத்து நம்ம சாக்லேட் சாப்பிட வச்சு நம்மள்ட்ட இருந்து ஆட்டை போட்டுருவாங்களே அந்த மாதிரி. But the second person is drugger. Who is drugger அப்படின்னா he is a tobacconist. அவர் வந்து ஒரு druggist. He is owning a shop and the shop is in the corner. அந்த கார்னர் ஷாப்பை நல்லா கொண்டு வரணும், அதுக்காக அவர் என்ன பண்றாரு, he is coming there to get some advice. And as they move, a doll common, she returns with a third girl. And the third girl yaru? Sir Epicure Mammon. Okay, and Epicure Mammon பக்கத்திலேயே there is a cynical sidekick. Cynic is one who finds fault with anybody and everybody. And this man is assistant, and the name of the assistant is Sir Pertinax Shirley. He is the fourth girl. அவங்க உள்ள வந்துட்டாங்க. And Mammon is very much excited to come there. ஏன் அப்படின்னா all that he needed was to get the philosopher's stone. A philosopher's stone ஒரு விஷயம் இருக்கு. It is rumored that there is something called philosopher's stone which can get anything that you desire. அப்ப இவர் வர்றாரு அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, Face plays the role of lungs or Evelyn Spiegel. This is the role played by Face. இதுதான் நான் F இப்படிதான் போடுவேன். Okay, அதனால don't get mistaken. Yeah, I'll take it. Face plays the role of, he disguises himself as lungs. And who is lung அப்படின்னு கேட்டீங்கன்னா he plays the role of doctor's lab assistant. And என்ன பண்றாங்க, பயங்கரமா சயின்டிபிக்ல பேசி they impress Sir Epicure Mammon. Okay, are you there, teachers? Yes, sir. Okay, and என்ன பண்றாங்க, நமக்கு இன்னொரு நெக்ஸ்ட் கேர்ள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா the next girl is number 5. Number 5 is Ananias. And Ananias yaru? He belongs to a sect called Anabaptist. Okay, Anabaptist sect. அதுல இருந்தவர், அவரு எதுக்காக அங்க வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he wants to make money in order to get people for his congregation. இப்ப இவருக்கு வந்து சட்டில்ட்ட பேசுறாரு, அண்ட் சட்டில்ட்ட பேசணும்னா he is convinced, so he returns with his pastor Tribulation Wholesome. And the Anabaptist அப்படின்னா யாரு அப்படின்னு புதுசா கொஸ்டின் கேட்டக்கூடாது. Ananias and Tribulation Wholesome, the deacon and the pastor. அவர் இன்னமும் priest ஆகல. பாஸ்டர்னா priest அவர் assistant to the priest. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, they are in need of the philosopher's stone in order to make more money and add people to their congregation. Okay, and அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது you have the entry of the next character. Next character யாரு, Castril. Castril is the next character. And Castril என்ன எதுக்காக இங்க வர்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா he has come there to learn how to quarrel because he wants to become an angry boy.
அவரோடு யாரு வர்றா? அவரோடு கூட வர்றது the widowed sister Dame Pliant. And Dame Pliant எதுக்காக அவங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா he doesn't want to part with his sister. Okay, and he wants the sister to become much more richer. He wants his sister to become richer so that she can get a very good life partner. Okay, and both of them are very much impressed. Okay, ரெண்டு பேரும் impressed and they are put into neighboring rooms. இப்ப வர்றவங்க எல்லாருமே ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுல நடுவுல ஒரு ரூம், சுத்தியும் நிறைய ரூம்ஸ், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரூம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க, இந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ண வச்சிருவாங்க. நவ் திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. யாரு? டேப்பர் மேக்ஸ் அ ரீஎன்ட்ரி. அண்ட் ரீஎன்ட்ரி பண்ணோன்னே வாட் இஸ் டன் டு டேப்பர் அப்படின்னா, டேப்பர் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு a fairy rite. Okay, he is introduced into fairy rite. And who leads the fairy rite அப்படின்னா Subtle and Face and Doll Common also enters. And during the fairy rite, Dapper வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, they take away from him. And when this is in progress, okay, when this is in progress, Mammon arrives. Mammon அங்க வந்துடுறாரு. And Mammon உள்ள வந்தோன்னு என்ன பண்றாங்க, இவனை ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. They put him into a room and they lock him. They tie him up and they lock him. அவனை போட்டு நல்லா கட்டி உள்ள ஒரு ரூம்ல போய் அவன் எதுவும் கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம்ல போட்டுட்டு என்ன பண்றாங்க, ஓகே சார் ப்ளீஸ் கம் அப்படின்னு Mammon is given admittance into the room. And Doll Common pretends to be a greater lady. And both of them are in a conversation. Okay, and now இவங்க ரெண்டு பேரும் மெதுவா நீங்க போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்களேன், go for a stroll in the garden or in the upstairs அப்படின்னு சொல்றாங்க. And now we find that Mammon is attracted towards a Doll Common. ஏன் அப்படின்னா she is a master of the art. அதனால ஈஸியா she is attracting Mammon. At the same time, okay, at the same time, in the house there is a character by name Dame Pliant. Do you remember who is Dame Pliant? Sister. Yes, the sister. And the sister வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, she is asked to play a game in their fraudulent activity, but she doesn't know that it is a fraudulent activity. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is the entry of a character by name Spaniard. And the Spaniard யாரு? The Spaniard actually is Sir Pertinax Shirley. He is in disguise and he wants to expose these two characters. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they try to convince the Spaniard that there is the possibility of he being matched with a very good lady. And the good lady that they are going to produce before the Spaniard is Dame Pliant. அப்ப Dame Pliant-ஐயும் உள்ள கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டோரிக்குள்ளார என்ன நிறைய கன்ஃபியூஷன் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த Mammon இருக்காரு இல்லையா, who is Mammon? Knight. Love with honor. Very great knight who wants philosopher's stone. அப்ப he is waiting, எப்போ வரும், நான் தான் உங்களுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்துட்டேனே அப்படிங்கும்போது they are telling we are very busy preparing the philosopher's stone, we are mixing lot of chemical அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, because of the mixture of various chemicals there is a huge explosion in the house. And அந்த explosion sound கேட்டுட்டு என்ன பண்றான், Mammon moves out of the house because he fears that all his riches will be very badly damaged if he stays in that particular house. அவன் வெளியில போயிட்டான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா something unexpected is going to happen. What is unexpected happening? Love with
arrives, and Dolkamen comes and informs that, okay, there is a man who is on the at the door. And when Face goes and sees through the side door, he is shocked because it is his master. உடனே என்ன பண்றான்? Face says, I'm going to play one last game. In this game, I'm going to play the role of Jeremy the butler. And these people do not know that he is real Jeremy the butler. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள்ட்ட அவன் என்ன பேர் கொடுத்துருக்கான்? He has introduced himself as Captain Face. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இதுவும் கேம்ல பாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லவ் இட்டோட நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த மக்களோடு யாரும் வந்திருக்கிறா? The girls who were cheated, they also come. And எல்லா மக்களும் வந்து அந்த வீட்டை ஸ்ட்ராங் பண்றாங்க. அண்ட் இப்ப என்ன பண்றாரு? Love it is calling Jeremy the butler. Come on, tell me what really happened. அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெரமி என்ன சொல்றான்? He is revealing to his master the truth that he was indulging in fraudulent activity. Okay, அப்படின்னு அட்மிட் பண்ணிடுறான். அதே நேரத்தில் there is a noise somewhere in the private room. And அந்த private roomல இருக்கக்கூடிய வாய்ஸ் யாருடைய வாய்ஸ்? It is Daper's voice. ஏன் அப்படின்னா அவனை கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த மனிதனை விடுவிக்கிறாங்க. அப்புறம் லவ் இட் கிட்ட Face வந்து ஒரு பார்கெயின் பண்றான். என்ன பார்கெயின் பண்றான்? I have found a very good life partner for you. அந்த லைஃப் பார்ட்னர் யாரு? Dame Bryant. ஓகே, அப்ப டேப்பர் வந்து ஆர்கியூ பண்றான். டேப்பரை வந்து என்ன பண்றாரு? லவ் இட் சொல்றாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நீ யார்கிட்ட ஏமாந்து இருக்கிற, go and search for them அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல Face என்ன பண்றான்? இப்படியே மெதுவா அந்த Jeremy the butler who is actually with the name Face மெதுவா பின்னாடி ரூமுக்கு போயிட்டு அங்க Doll and Settle are there. அவன் என்ன சொல்றான்? That all the guards have returned with police officers and there is a search warrant. If you are here, they will catch you. I will escape somehow because I have surrendered. I have become approver. அப்ப நீங்க தான் மாட்ட போறீங்க, உங்களுக்கு களி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டணும்னு அவங்க என்ன பண்றாங்க? ஷேர் எதுவும் வாங்காம அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அண்ட் அந்த வீட்டுல இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? they storm the house in order to find all the things that they have lost. But intelligent Jeremy has hidden all these property away from the house. At last, who is left in the stage? Face is left on the stage. That is, Jeremy is left on the stage and he delivers the epilogue. அவர் தான் எபிலாக் கொடுக்கிறாரு. அந்த எபிலாக்ல ஹாஃப் வேல யாரு வந்து அந்த எபிலாக் ஹாஃப் வேலை கிளம்புறா? Love it and Dame Bryant. And that is the end of this particular play.